பாபான்ற ஒரு படம் சரியா போலன்னு உடனே அதோட ரஜினிகாந்தோட லைஃபே முடிஞ்சு போச்சுரா, அவரோட கேரியர் அவர் தான் க்ளோஸ் அப்படின்னு நம்பினவங்கல்ல நம்ம விஜயம் ஒருத்தர் தான். இதே சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ரஜினி படம் வந்து அதுக்கு எதிராக கிளாஷ் வர்ற ஒரு சூழ்நிலை வந்தா கூட வந்து விடதான் செய்வாங்க. விஜய் வந்து துப்பாக்கி பிடிங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னமோ அவருடைய அந்த கேரியரே தூக்கி இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு தான் பல பேர் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த படம் கடைசின்னு வந்து அவர் வெளிப்படையா சொன்னாலும் கூட தேர்தல்னு அவர் எதிர்பார்க்கிற வெற்றி கிடைக்காத பட்சத்துல அவர் திரும்ப நடிக்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஜனநாயகனுக்கு அப்புறமா இன்னொரு படம் உருவானா அது எப்படி இருக்கலாம், என்ன கதை, அதை மட்டும் கேட்டு வச்சுக்கிட்டார். உலக சுற்று வாலிபன் அப்படின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விடாம எம்ஜிஆர் அவ்வளவு பிரம்மாண்டமா வளர்த்தார். ஜனநாயகனும் பராசக்தியும் பொங்கலுக்கு கிளாஷ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுக்கு இடையில என்னன்னு பாத்தீங்கன்னா, போன படத்துல விஜய் சார் வந்து துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னே வந்து எவ்வளோ படங்கள் அது போல கிளாஷ் ஆகிருக்கு. ஒருத்தர் வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரஜினியை வந்து என்னுடைய தலைவர், என்னுடைய குரு, எனக்கு அவர் தான் வாத்தியார், அவர் வழியில் தான் நான் வந்து வரேன் அப்படியெல்லாம் சொன்னவர் தான் விஜய். ஆரம்ப காலத்திலிருந்து கிட்டத்தட்ட இப்போ இந்த லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆச்சு லியோ, அந்த படம் வரைக்கும் வந்து ரஜினியோட ரெஃபரன்ஸ் வந்து அவ்வளோ வச்சிருப்பார் அவருடைய படங்கள்ல. ஆனா ரஜினி படத்தோட மோதக்கூடாதுன்னு நினைச்சாரு அவரு. இல்ல, பாபான்ற ஒரு படம் சரியா போலன்னு உடனே அதோட ரஜினிகாந்தோட லைஃபே முடிஞ்சு போச்சுரா, அவரோட கேரியர் அவர் தான் க்ளோஸ் அப்படின்னு நம்பினவங்கல்ல நம்ம விஜயம் ஒருத்தர் தான். அந்த நம்பிக்கையினுடைய விளைவு தான் அடுத்து வந்து சந்திரமுகி படத்தை பண்ணி அவர் 4 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு சந்திரமுகி படத்தை ரிலீஸ் பண்றாரு. அந்த படத்தோட கிளாஸ் விட்டவர் யாரு? இதே விஜய் தான். அந்த ப்ரொடியூசர் தயங்கின போது கூட இல்ல பரவாயில்ல, என் படம் வந்து இந்த தேதியில தமிழ் புத்தாண்டுக்கு ரஜினி கமல் படம் ரிலீஸ் ஆகுது, அது கூட சேர்த்து தான் இதை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு அடம் பிடிச்சாரு. அவங்க அப்பா வந்து வெளிப்படையா மேடையில சொன்னாரு, இனி வந்து இனி வந்து விஜயோட காலம் தான், அதை வந்து இந்த படம் சொல்ல போகுது, சச்சின் வந்து அதை நிரூபிக்கும் அப்படின்னு சொல்லி தான் கிளாஸ் விட்டாங்க. இது என்னோட குருநாதர் படம், அவரை பார்த்தா நான் வளர்ந்தேன், அவரை பார்த்தா சினிமாவில் வந்தேன், அவருடைய வசனங்களை பேசி தான் நான் நடித்தேன், அதனால வந்து அவர் கூட நான் மோத மாட்டேன் அப்படியா சொன்னார் விஜய். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே தான் வந்து இப்போ சிவகார்த்திகேயனுக்கும். இதே சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ரஜினி படம் வந்து அதுக்கு எதிராக கிளாஷ் வர்ற ஒரு சூழ்நிலை வந்தா கூட வந்து விடதான் செய்வாங்க. ஏன்னா அது சினிமா, இங்க இது பிசினஸ், இது யாரும் வந்து தடுக்கவே முடியாது. இன்னொன்னு, அந்த நேரத்துக்கு இந்த படம் வந்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா அதை அவங்க யாருமே வந்து தடுத்து நிப்பாட்ட மாட்டாங்க. அதனால விஜய் வந்து துப்பாக்கி பிடிங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னமோ அவருடைய அந்த கேரியரே தூக்கி இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு தான் பல பேர் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிவகார்த்திகேயனுக்கு அவருடைய மார்க்கெட் வந்து இப்போ ஸ்டெடியா இருக்கு. அனைத்து தரப்பு மக்களையும் கவர்கிற ஒரு நடிகரா அவர் மாறிட்டாரு. அதனால வந்து அந்த பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆனா நம்ம படம் நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்ல வந்து அவர் ரிலீஸ் பண்றாரு. சார், இப்போ இந்த கிளாஷ் பிரச்சனையாலதான் இப்போ சூர்யா வந்து இதை வந்து இந்த படத்தை வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உண்மையா சார் அது? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சூர்யா வேணான்னு சொன்னது அந்த படத்தோட கண்டென்ட்டை பொறுத்தது. அந்த டைம்ல வந்து இப்ப ஜனநாயகன் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அல்லது இப்படி ஒரு படம் உருவாகும் அப்படிங்கறதெல்லாம் கூட தெரியாது யாருக்குமே. ஜனநாயகன் எப்போ உருவாச்சு? இப்போ இந்த கோட்டு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து அது மிக மோசமாக விமர்சனங்களை சந்திச்சது. அந்த நேரத்துல வந்து உடனடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டா அந்த ஒரு அந்த டேமேஜ் கண்ட்ரோல் சொல்லுவாங்கல்ல, அது போல வந்து இந்த படத்துக்கு எதிரான அந்த பார்வைகளை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்காக உடனடியா வந்து அறிவிச்சாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்ன வரைக்கும் வந்து இப்படி ஒரு படத்தை அறிவிக்க போறாங்க, யார் டைரக்டர் எதுவுமே வந்து வெளியே வந்து பெருசா தெரியாது. வினோத் இயக்க போறார் அவ்வளவுதான் தெரியும், யாரு ப்ரொடியூசர் எதுவுமே தெரியாம இருந்தது. இந்த கோட் ரிலீஸ் ஆச்சு, அது ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ், படத்தை எல்லாரும் போட்டு அடிச்சு துவைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல சட்டுன்னு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டா டைவர்ஷன் இது பக்கம் இந்த பக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சது தான் இந்த ஜனநாயகன். அந்த நேரத்துல வந்து அவரு சூர்யா வந்து சுதாகங்கிற ப்ராஜெக்ட் விட்டு வெளியே வந்து ரொம்ப காலம் ஆயிட்டு இருந்துச்சு அப்போ. அதனால அதுக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இல்ல, ஜனநாயகன் முழுக்க முழுக்க அரசியல் படம் தான். அது அந்த தேர்தல் அரசியல் அந்த அதை நோக்கி எடுக்கப்பட்ட படம் தான் ஜனநாயகன். அவரு கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் நிக்கிறதுக்கும் இந்த படத்தினுடைய தலைப்புக்கும் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால இதை வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தின் தொடக்க புள்ளிக்கு இது ரொம்ப உதவும் அப்படின்னு நம்புறாரு விஜய். இந்த படம் கடைசின்னு வந்து அவரு வெளிப்படையா சொன்னாலும் கூட தேர்தல்னு அவர் எதிர்பார்க்கிற வெற்றி கிடைக்காத பட்சத்துல அவர் திரும்ப நடிக்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் வந்து தேர்தல் அரசியலுக்கு போறதுனால
ஜனநாயகனோட நான் நடிக்கிறத நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. என் கேரியர் உச்சத்துல இருக்கு, அதை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதன் பிறகு வந்து அவரு திரும்ப இதை பத்தி பேசவே இல்லை. திரும்ப நான் நடிக்கிறேன் நடிக்கல அதை பத்தில எதுவும் சொல்லவே இல்லை. மாறாக அவரது அடுத்த படத்துக்கான கதையை கேட்டு வச்சுக்கிட்டாரு. இந்த ஜனநாயகனுக்கு அப்புறமா இன்னொரு படம் உருவானா அது எப்படி இருக்கலாம், என்ன கதை, அதை மட்டும் கேட்டு வச்சுக்கிட்டாரு. இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து விஜய் வந்து மீண்டும் நடிக்கிறது நடிக்காது இது வந்து முடிவாக. இந்த தேர்தலில் அவர் நினைக்கிறது என்னன்னா, பெரும்பான்மை பெற்று நம்ம முதலமைச்சர் ஆயிடுவோம் அல்லது துணை முதல்வராவது ஆயிடுவோம் கூட்டணி வச்சு. அப்படி வர்ற பட்சத்தில் வந்து நம்ம திரும்ப சினிமாவில் நடிக்க வேண்டாம், அல்லது இது எதுவுமே நடக்கல, அரசியல் அவர் நினைச்சது நடக்கல அப்படின்னு சொன்னா மீண்டும் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய வணிகம், இவ்வளவு பெரிய பிசினஸை விட்டுட்டு அவராலையும் போக முடியாது. நிச்சயமா தடையெல்லாம் போட மாட்டாங்க. எந்த ஒரு சின்ன துரும்ப கூட வந்து இந்த படத்துக்கு எதிராக போட மாட்டாங்க திமுகவினர். ஏன்னா இது என்ன மாதிரியான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வந்து அவங்க பண்ண ஒரு தப்பால தான் எம்ஜிஆர் அவ்வளவு பிரம்மாண்டமா வளர்ந்தார். உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண விடாம அவங்க அப்பா கலைஞர் வந்து சிஎம் இருந்த காலகட்டத்தில் அதுக்கு அவ்வளவு முட்டுக்கட்டைகள் போட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி வந்து அந்த படத்தை அவர் எம்ஜிஆர் வந்து தமிழகம் முழுக்க ரிலீஸ் பண்ணாரு. அது வந்து இதுவரைக்கும் வந்து எந்த படமுமே அதுக்கு நிகரா சொல்ல முடியாது. அப்படி ஒரு வரலாறு காணாத வசூல், அப்படி ஒரு ஓட்டம் அந்த படம். அதனுடைய விளைவு அப்ப இருந்த எம்ஜிஆர் இப்படி இருந்தாருன்னா, அந்த உலக சுற்றும் வாலிபனுக்கு பிறகு வந்து விஸ்வரூபம் எடுத்து நின்னுட்டார். அந்த வளர்ச்சிய அவருடைய அந்த ஒரு ஒரு அந்த எழுச்சியை வந்து கலைஞரால் ஒண்ணுமே பண்ண முடியல. அவரு சிஎம்மாவும் ஆகி தமிழ்நாட்டை 10 வருஷம் ஆண்டார். அந்த தப்பை வந்து இந்த ஜனநாயகனுக்கு எதிராக நிச்சயமாக இப்போது இருக்கிற மு.க. ஸ்டாலின் அரசு செய்யாது. மாறாக வந்து அந்த படம் நல்லபடியா ரிலீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன உதவிகள் தேவை எல்லாத்தையுமே செய்வாங்க.